வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சாதாரணமான கோவில் வரலாறு அல்ல. இது ஒரு சக்தியின் கதை, ஒரு பாதுகாப்பின் கதை. காட்டின் நடுவில் அமர்ந்திருக்கும் ஒரு தாயின் அருள் கதை. அவர் யார் தெரியுமா? அவர்தான் பண்ணாரி அம்மன். தமிழகத்தில் பல அம்மன் கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் காட்டுக்குள் இருந்து மக்கள் வாழ்க்கையை காத்துக் கொண்டிருக்கும் தெய்வம் என்றால் அது பண்ணாரியம்மன் மட்டுமே. பண்ணாரியம்மன் யார்? பண்ணாரியம்மன் என்பது ஒரு கிராம தெய்வம் மட்டுமில்லை. அவர் ஒரு சக்தியின் வடிவம். பார்வதி தேவியின் ஒரு அவதாரம் என்று மக்கள் நம்புகின்றனர். சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இருள், மிருகங்கள், அபாயங்கள் இருந்த காலத்தில் மக்களை காப்பதற்காக அவள் தோன்றினாள். அம்மன் இருக்கிற இடத்தில் பயம் இல்லை என்று கூறப்படுகிறது. பழமையான கதை என்ன சொல்கிறது என்றால், ஒரு நாள் ஒரு மாடு மேய்ப்பவர் தனது மாடுகளை மேய்க்க வந்தார். அவரது ஒரு மாடு தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று தானாகவே பாலை ஒரு கல்லின் மீது சிந்தியது. இதை கண்டு ஆச்சரியப்பட்ட மாடு மேய்ப்பவர் அந்த இடத்தை தோண்டி பார்த்தார். அப்போது ஒரு தெய்வீக கல் அம்மன் வடிவில் வெளிப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு அம்மன் அருள் காட்சி கிடைத்தது என்று கூறப்படுகிறது. இந்த செய்தி கிராம மக்களிடம் பரவியது. அவர்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் கட்டனர். பின்னர் காலப்போக்கில் அந்த ஆலயம் பெரிய கோவிலாக வளர்ந்தது. அம்மனை அவர்கள் பண்ணாரியம்மன் என்று அழைத்து வழிபட தொடங்கினர். பண்ணாரியம்மன் மிகவும் உயிர்காக்கும் சக்தி கொண்ட தெய்வமாக நம்பப்படுகிறது. காட்டு வழியாக செல்லும் மக்கள் முதலில் அம்மனை வழிபடுவார்கள். விபத்துக்கள், ஆபத்துக்கள் இருந்து காப்பாற்றுவார். நோய்கள், துன்பங்கள் நீங்கும், மனநிறைவு கிடைக்கும். பலர் தங்களது அனுபவங்களில் அம்மன் காப்பாற்றினதாக என்று கூறப்படுகிறார்கள். சத்தியமங்கல வழியாக செல்லும் லாரிகள், பயணிகள் அனைவரும் இந்த கோவிலில் நின்று வணங்குவது வழக்கம். இந்த கோவில் சத்தியமங்கலம் காட்டில் இருக்கிறது. பயணம் செய்யும் மக்கள் முன்னாடி அம்மனை வழிபடாமல் போகவில்லை. ஏன் தெரியுமா? யானை, புலி போன்ற அபாயங்களிலிருந்து காப்பது அம்மன் என்று நம்பப்படுகிறது. பலர் சொல்வது நோய் குணமாகிறது, வேண்டுதல் நிறைவேறுகிறது, அபாயங்கள் தவிர்க்கப்படுகின்றன. நம்பிக்கை இருந்தால் அம்மன் காப்பாள் என்று கூறப்படுகிறது. பண்ணாரியம்மன் கோவில் மிகப்பெரிய விழா குண்டம் திருவிழாவாகும். பக்தர்கள் நெருப்பு மேல் நடந்து அம்மனை வழிபடுகிறார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது. இந்த திருவிழா ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கிறது. இது சாதாரணமில்லை, இது பக்தியின் உச்ச நிலையாகும். அம்மனை வழிபட பல வழிகள் உள்ளன. மஞ்சள், குங்குமம், பால் அபிஷேகம், எலுமிச்சை மாலை, எளிமையான வழிபாடு, ஆனால் ஆழமான நம்பிக்கை. இந்த கோவிலை சுற்றி உள்ள கிராமங்களில் வாழ்க்கையே அம்மனை சுற்றித்தான் இருக்கிறது. பொருளாதாரம், கலாச்சாரம், பெண்களின் நம்பிக்கை, அம்மன் வாழ்க்கை என்று கூறப்படுகிறது. அம்மன் என்ன சொல்கிறாள் தெரியுமா? பயப்படாதே, நம்பிக்கை வை, நான் உன்னுடன் இருக்கிறேன். அதுதான் சக்தி என்று கூறப்படுகிறது. இன்று கூட மைசூர் சாலையில் செல்லும் அனைவரும் அம்மனை தரிசிக்காமல் போவதில்லை. பழமை பிளஸ் நவீனம் பண்ணாரியம்மன் என்று கூறப்படுகிறது. பண்ணாரியம்மன் என்பது ஒரு கோவில் மட்டும் இல்லை, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு பாதுகாப்பு, ஒரு உயிர் சக்தி என்று கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு முறை அம்மனை தரிசித்தால் அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் நம்பிக்கையுடன் அழைத்தால் பண்ணாரியம்மன் கண்டிப்பா உங்களை காப்பாற்றுவார். நன்றி, வணக்கம்.